ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் பிஆர் வந்துருந்தோம். பிஆர் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்ரா வந்துருந்து. நெக்ஸ்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே இந்த இடத்துல தான் இறங்குவோம். பேரசரில் எஃப்ஏஎம்னு வந்திருக்கு, அந்த இடத்துல தான் இறங்குவோம். மேலேருந்து இறங்கி நம்ம இந்த சாண்டினோ ட்ரிக்கு பண்ணி அப்படி வந்து நம்ம பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இறங்கலாம் கைஸ். இனிமே வாரான்னு பார்க்கலாம், அடிக்க முடியுவானே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இது நம்ம 2வது வீடியோ. ஓகேங்களா கைஸ், மறக்காமல் ஷேர் பண்ணி இருங்க எல்லாத்துக்கும். ஃப்ரீ ஃபயர் வீடியோ எப்படி இருக்குது, நியூ சேனல் வந்துருக்குன்னு. ஓகேங்களா கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனிமி சத்தம் கேட்டிருந்து நான் கடகடன்னு கன்னை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு மேலே போகலான்னு இருந்தேன் கைஸ். எடுத்துகிட்டேன், இப்போ மேலே போவேன் பாருங்கள் கைஸ். இந்த சிப்பையும் மினி யூஸையும் எடுத்துகிட்டு இப்போ மேலே போகிறேன் கைஸ். மேலே வந்து பார்த்திங்கன்னா எனிமி செமையான டேமேஜ் கொடுத்துட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருவேன், இந்த ஹெச்பிலே நான் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருவேன் கைஸ். இதுக்காண்டி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், நான் நல்லா விளையாடுறேங்களா கைஸ். அதனால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகேங்களா கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறதுக்கு நிறைய பாடுபட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் லைன் ரிவ்யூ ஆகி மேலே வருவார். அந்த டைமில் அவரை இதில் உட்கார வச்சு நான் வந்து மேலே போவேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நேற்று நேமை மாற்றிட்டோம். அது நான் வந்து இன்றைக்கான வீடியோவில் காணிக்கிறேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு காணிப்பேன் அந்த வீடியோ. ஓகேங்களா கைஸ். அதுக்கப்புறம் கீழே இறங்கி நம்ம தான் ரிவ்யூ பண்ணுவோம். அந்த காயின் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஒயிட் லைன் ப்ரோ ரிவ்யூ பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ட்ரிப்பில் நான் ஒருத்தர் மொட்டையாட்டு காணிச்சிருப்பேன்ல, அவர் தான் ஒயிட் லைன். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க கைஸ். நம்ம தான் பண்ணிடுவோன்னு நினச்சேன், ஆனால் முடியலை. வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்மளும் அவுட் ஆயிடுவோம். அடுத்து இவரும் அவுட் ஆயிடுவார், ஃபஸ்ட்டு பிளேயர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லியோ தான் ரிவ்யூ பண்ணுவார் கைஸ். நம்ம லியோ அவர்கள். வாங்க அதை பார்த்துட்றோம் எப்படி ரிவ்யூ பண்ணுறாருன்னு. बेनीस डकनी रिव्यू பண்ணு. रुको जाना सवारो. அவருக்கு ஒரு டைலாகை பார்த்தீங்களா கைஸ், ஏதோ ஹிந்தியோ மலையாள டைலாகு. சரி பார்த்திங்கன்னா நம்மளை ரிவ்யூ பண்ணிட்டாரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே இறங்குறோம். நம்ம ஒயிட் லைனும் கூடால இறங்குவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒயிட் லைன் தான் ஏற்றி விடுவாரோன்னு ஒரு நம்பிக்கையில் அப்படி சொல்லிட்டேன் கைஸ், மன்னிச்சிடுங்க. பார்த்தா நம்ம தான் இறங்குவோம் மேலேயே. இதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மோக்கோ கன்னை வச்சு அடித்தது கில்லு. ஓகேங்களா கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேகை லோட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அந்த லோட் பாக்ஸையும் கொஞ்சம் பறக்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த மேகை புல்லெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா G36 எடுங்க கைஸ், நல்லா அடிக்கும். ஏகேலாம் இப்போ வேஸ்ட்டு கைஸ். G36 அதுக்கு நல்லா அடிக்கி கைஸ். ஓகேங்களா கைஸ், இதே மறக்காமல் எடுங்க இந்த கன்னை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே போகலை, ஏன்னா பவர் போயிட்டு. அதுவான மேலே போண்டான்னு நான் பிளானில் இருந்தேன், உங்ககிட்ட சொல்லலை, மறந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த லிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா போனேன், போய் அந்த சைடோடு இறங்குனேன். அப்படியே கீழே குதிச்சிருவேன் கைஸ், பாருங்கள். வந்தீங்களா கைஸ், கீழே போயிட்டேன். அப்படியே கீழே போனால் நமது ஒயிட் லைன் ப்ரோ இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் போயிட்டார் விளையாட. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4th பிளேயரான நம்ம பெனிஸ் அவர்கள் தான் பாவம், நம்மளை கஷ்டப்பட்டு ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்போ தான் சொல்லி முடியும்னு இருக்கேன் கைஸ். நம்ம சொல்லி வாய முடியறதுக்குள்ள நம்ம சொல்லி முடிச்சிட்டாங்க கைஸ். ஆனால் நம்ம அடிச்சிருவோம். ஆனால் சொன்னோம்ல கைஸ், அடிச்சிருவோம். ஆனால் நம்ம ஒயிட் லைன் ப்ரோ ஓசிக்கில் அடிச்சிட்டாரு. சரி கைஸ், அடிச்சிட்டாரு கைஸ்.
கைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சுட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு எனிமி, அதுவும் ஓசி இல்லை கைஸ். ஒயிட் லைன் ப்ரோக்கு இருந்துட முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெனிஸ் ப்ரோ நல்லா பாட்டு பாடி பறக்கிட்டு இருந்தார். நம்ம பெனிஸ் அவர்கள் என்ன பாட்டு பாடிட்டு லூட்டு பறக்கினார் என்று பார்க்கலாம். பறக்க பறக்க துடிக்கிறே, பழக பழக பிடிக்கிறே, இந்த ஆரோ ரகல் திறக்குது. ஆனால் பெனிஸ் ப்ரோ நம்மளையே வச்சு பாடிட்டு இருக்காரு பறக்க பறக்கேனி. சரி கைஸ் நம்ம வந்து அப்படியே பறக்கிட்டு போகலாம். கைஸ் அந்த எக்ஸ் கன்று எடுத்துட்டாங்க கைஸ். எனக்கு ரொம்ப மனவருத்தமாக இருக்குது கைஸ். அதை நான் ரோஸா எக்ஸ் எடுக்கலான் இருந்தேன்னா அந்த பீம் அண்ணாஜி அந்த ஒயிட்டில் வேணாம் அவன் என்று அந்த எக்ஸை எடுத்து விட்டான். அதனால நம்ம பழி வாங்குறோம் கைஸ் ஒரு நாள். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஒயிட் லைன் ப்ரோ வந்து பழி ஏதோ ஒரு கண் எடுத்துட்டாரான். அதனால நம்ம இது லியோ ப்ரோ வருத்தத்தில் போகிறாரு காரில். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போயிடுவேன் கைஸ். அந்த இதுக்கு மேலே அந்த லாஞ்சு இது இருக்குல்ல, அந்த பேனருக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா போயிடுவேன் கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் லைன் ப்ரோ இல்லைச்சி லியோ ப்ரோவும் வந்துடுவார். என்ன பார்த்திங்கன்னா எனிமி போகிறான், அவனை அடித்தாச்சு. அடுத்து இங்கேயும் போனால் அதை நம்ம லியோ ப்ரோ எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே போனக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லியோ ப்ரோ அடுத்த ஒரு கில் அடிச்சிட்டாரு. பார்த்தீங்களா கேஸ், லியோன் கில்லுன்னு வந்துலாகி அதில் அப்படியே எடுத்துகிட்டு வாய் நம்ம லியோ அவர்களுக்கு நம்மளை கைஸ் அடிக்கலாம். அங்கே கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறை போட்டு கீழே போயிடுவோம். ஏன்னா எனிமி வந்துட்டானா இல்லைனா ஒயிட் லைன் ப்ரோ ஓசிக்கில் அடிச்சிருவாருன்னு நினச்சி நான் போயிட்டேன். பார்ப்போம் ஒரு ஓசிக்கில் அடிக்காரா இல்லைன்னா வேறு கில் அடிக்காரா நீ. அப்படியே நான் வந்து போயிட்டேன். நினச்சது மாரி நம்ம ஒயிட் லைன் ப்ரோவுக்கு ஹெச்பி குறைஞ்சிட்டு சாவாரா சாவலையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிளேயருக்கு ரிவ்யூ பண்ணிச்சு பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் லைன் ப்ரோவும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம ஓடிட்டோம் எனிமி இருக்கானி. நல்ல வேலை கேஸ் 2 பேர் வந்தாங்க, அதில் வந்து தப்பிச்சிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்து 2 பேர் வந்தது மாதிரி. அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இங்கே தான் கேஸ் லாஸ்ட்டு ஃபைட்டுனா அவுட் ஆகிட்டே இருப்பேன். லியோ ப்ரோ என்ன பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுவார். லியோங்கிறது பெனிஸ், ஒயிட்லேங்கிறது பெரின். ஃபஸ்ட்டு பிளேயர் யாருன்னு தெரியாது, சாதா பிளேயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். ஒரு சேஃப்டிக்கு தான் அந்த பவர் போட்டேன், ஆனால் அது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்த்திங்கன்னா அடுத்த மாஸ்டர் ட்ரக்கு கிட்டே வந்துட்டோம் எனிமி அடிக்கிறதுக்கு. எஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனிமி அடிச்சிருவோம், ஆனால் அடிக்க முடில. அடிச்சிருவோம் ஆனால் அடிக்க முடில கேஸ். நம்ம பெனிஸ் அவர்கள் நம்மளை நல்லா கலைச்சிட்டாரு கேஸ். நீங்களே தான் பாருங்கள். பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் நெஞ்சமாக பேசுனேன், இது உனக்கு தேவைதான் வாங்கிக்கோ. பார்த்தீங்களா சூப்பர் ஷாட்டு கைஸ். ஆமாம் பைஸ், நம்ம லியோ ப்ரோ ரிவ்யூ பண்ணிட்டாரு கடைசியில் அப்படி சொல்லி நான் வந்துட்டுருக்கேன் கேஸ். திரும்ப வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரோன் எடுப்பேன் கேஸ். இந்த லூட்டில் த்ரோன் இது எனக்குன்னு தான் நினைக்கிறேன், இது எனக்கு இல்லையோ. நான் ஜோனில் போய் எடுப்பேன்னு நினைக்கிறேன் கேஸ். ஆமாம் ஜோன் அந்த நான் விட்டாவனம்ல அங்கே போய் எடுப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க கேஸ் பார்த்துடலாம் எடுக்கிறேன். நான் அப்படி த்ரோன்னு எடுத்தேன்னா நீங்கள் மறக்காமல் என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிஜமாக பண்ணணும், இல்லைன்னா நான் கோவமாயிருவேன். அப்படி பண்ணாட்டா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. இல்லை கேஸ் வந்து லியோ ப்ரோக்கு சுயநிலைவு இல்லாமல் பேசாரு, நீங்கள் அதெல்லாம் காதில் வச்சுக்க கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கன் எடுத்து அடிக்கலான்னு போகிறோம். அங்கே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் கேஸ். அவங்களே ஃபைட்டு போட்டு ஒருத்தங்க அவுட் ஆகிட்டாங்க, இன்னொருத்தங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க கேஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு வரட்டதுக்குள்ளே இந்த சைடு ஜோன் வந்துட்டு கேஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறோம். இப்போ வெளியே வருவான்னு வெயிட் பண்ணுறோம். 2 hours லேட்டர் பார்க்கலாம். 2 hours ஆகி இந்த ஜோன் அதே இடத்துல நின்றுட்டு வருது. 1 hour லேட்டர் 1 hour ஆகியும் அந்த அண்ணாச்சி நம்மளை அடித்து முடிச்சிட்டாரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்ருக்கோம். அண்ணா பாருங்க கேஸ், கிரனேட்டு போடான், தீபாவளி கிரனேட்.
நம்ம கேஸ் வாங்க போயிட்டுருக்கலாம். நம்ம ஒயிட் லைன் ப்ரோ ரிவ்யூ பண்ணுறாரா, லியோ ப்ரோ ரிவ்யூ பண்ணுறாரான்னு பார்க்கலாம். நம்ம லியோ ப்ரோ தான் பண்ண போகிறாரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப களைச்சிட்டாரு நம்ம லியோ ப்ரோ. பாங்க இந்த மைண்ட் வைஸாக கேட்கலாம். ஏன்டா அவுட் ஆகிட்டே இருக்கா, சரியான நூவு பயலாக இருக்கிற. நான் பார்த்தியா எப்படி காயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோ ஜம்முன்னு இருக்கு. ஒரு உண்மையை சொல்லணும் மகேஷ், நம்ம லியோ ப்ரோ இந்த மேட்ச் மட்டும்தான் அவுட் ஆகாமல் இருக்கார். இல்லைன்னா தொடர்ந்து எல்லா மேட்சும் அவுட் ஆகிட்டு தான் இருப்பார். பார்த்தீங்களா கேஸ்? ஆனால் இந்த மேட்ச் மட்டும் அதிசயமாக ஜெயிச்சிட்டாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் நக்கலாட்டு தான் பேசுவார். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேஸ் எனிமி கேஸ் நான் வந்து க்ளோவால் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவனும் கேஸ் க்ளோவால் போட்டுருவான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஓடி போவோம். கேஸ் நம்ம த்ரோன் எடுத்தாச்சு. ஆனால் லூட் பாக்ஸ்லேருந்து எடுக்கலை. அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் த்ரோன் எடுத்துட்டேன்ல, அதனால் லூட்லேருந்து எடுப்பேன்னு நினச்சேன். ஆனால் இதில் எடுத்துட்டேன்ல, அதனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா கேஸ்? நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக போய் அடித்தாச்சு கேஸ் த்ரோன். நான் அடித்தது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வீடியோ வரும். இன்றைக்கி ஒரு வேளை அப்டேட்டுக்கான வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேஸ். பாய் கேஸ், லவ் யூ.